தேவன் சொன்னபடிதான் நடந்தது. இறுதியாக தேவன் சொன்னபடிதான் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறந்து போயிடக்கூடாது. நாம் நினைக்கிறபடி அல்ல, தேவன் சொல்கிறபடி, தேவன் கட்டளையிட்டபடிதான் நடக்கும். அவருடைய வார்த்தையை மாற்றக்கூடிய ஒருவனும் இந்த உலகத்திலே இல்லை. அவர் சிட்சிக்க ஆரம்பிக்கிற போது அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அவர் சொன்னபடிதான் நடந்தது. பாபிலோனின் ராஜா வருவான் என்றார், வந்தே விட்டான். இந்த பட்டணத்தை எரித்து போடுவான் என்றார், அதேபோல் நடந்தது. உங்களை அடிமைகளாக அவன் அழைத்து கொண்டு போவான் என்று சொன்னார், அதேபோல் அடிமைகளாக கொண்டு போய்விட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேவன் சொல்வதை செய்யாவிட்டால், தேவன் சொல்வது கட்டாயம் அது நடந்தே தீரும். தேவன் சொல்வதை நீ செய்யாத போது, தேவன் சொன்னதை தாம் செய்வார், தாம் செய்தார். சிட்சிப்பேன் என்றார், சிட்சித்து விட்டார். தாயும் தகப்பனும் தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்வதனாலே, ராஜாக்களும் ராணிகளும் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்ததினாலே யார் கஷ்டத்துக்கு ஆளானார்கள் தெரியுமா? பிள்ளைகள் கஷ்டத்துக்கு ஆளானார்கள். பொன்னான எதிர்காலத்தை அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்கு ஆளானார்கள். மறுபடியும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். பேரண்ட்ஸ், பெற்றோர்களாகிய நீங்கள் தாயாய் தந்தையாய் பொறுப்பை சரியாக செய்யாவிட்டால், தேவ பயமோ பக்தியோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் தயவு செஞ்சு கவனிங்க, பிள்ளைகள் அடிமைகள் ஆவார்கள். தாயும் தகப்பனும் ஜெப வீரர்களாயிருந்து பிள்ளைகளை சுற்றி ஜெபவேலி அடைத்து காத்து கொண்டால் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக அமையும். அப்படியில்லாமல் தாயும் ஜெபிப்பது கிடையாது, தந்தையும் ஜெபிப்பது கிடையவே கிடையாது, இருவருக்கும் பிள்ளைகளின் மீது அக்கறையும் இல்லை, அதேபோல் தேவனின் மீது பக்தியும் இல்லை என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் அடிமைகள் ஆவார்கள். சாத்தான் கொண்டு வருகிற வாலிபத்தின் இச்சைகளுக்கு அடிபட்டு போவார்கள். அப்படி உங்கள் பிள்ளைகள் பாழாகி விடாமல், அல்லது நம்முடைய பிள்ளைகள் பாழாகாமல் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்றால் பேரண்ட்ஸ் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்நாளிலே அந்த ராஜ்யத்திலே இருந்த பெரியவர்கள், பிள்ளைகள், பேரண்ட்ஸ், ஆளுகை செய்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்ட போதோ அவர்கள் சிட்சிக்கப்பட்டார்கள், அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். பெரியோர் சிறியோர் எல்லோருமே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது? நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா கட்டளையிடுகிறான், இந்த யூதர்களின் குடும்பங்களிலிருந்து நன்றாக படித்தவர்கள், அழகும் சௌந்தரியமும் உள்ளவர்கள், கல்வி அறிவு உடையவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள், என்னிடத்தில் இருப்பதற்கு அருகதையுள்ளவர்கள் சிலரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். குறிப்பாக செலக்ட் பண்ணும்போது ராஜகுலத்தாரில் பிறந்தவர்களை செலக்ட் பண்ணுங்கள். ராஜ குடும்பத்திலே பிறந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று கட்டளையிட்ட போது அடிமை பிள்ளைகள்தான். ஆனால் ராஜாவினிடத்திலே ராஜாவுக்கு உதவியாக இருப்பதற்காக சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், செலக்ட் பண்ணப்பட்டார்கள். அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட சிறுவர்களிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, முக்கியமாக தானியேல், இந்த 4 பேரும் இருந்தார்கள். யார் இந்த 4 பேர்? ராஜகுலத்திலே பிறந்தவர்கள், ராஜவம்சத்தில் பிறந்தவர்கள் என்றால் எப்படி வளர்ந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சுகத்துக்கு ஏதாவது குறைவு இருந்திருக்குமா? அல்லது சௌக்கியத்துக்கு ஏதாவது குறைவு இருந்திருக்குமா? சுகபோகங்களுக்கு குறைவு இருந்திருக்குமா என்ன? இந்நாட்கள்ல நாம பார்க்கிறோம், ஒரு தந்தை நல்ல ஆபீசரா இருந்தா, கெசட்டட் ஆபீசரா இருந்தா, அல்லது உன்னதமான ஒரு அதிகாரியா இருந்தா, பிள்ளைகள் அந்த தந்தையினுடைய அதிகாரத்தை, பதவியை ஆதாரமாக்க கொண்டு இஷ்டம் போல வாழ்கிறார்கள். பிள்ளைகள், அதாவது எல்லாரும் இல்லைனாலும் சில பிள்ளைகள், தங்கள் தகப்பனுக்கு இருக்கிற போஸ்டின் அடிப்படையில், பொசிஷன் அடிப்படையில் அநேக பிள்ளைகள் பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் நிறைந்த பிரபஞ்சத்திலே நம் பிள்ளைகளை பரிசுத்தர்களாய் வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி அந்நாளுக்கு அது சாத்தியமாயிற்று? பிரார்த்தனை. அன்று அந்நாள் ஜெபம் செய்து தன் குமாரனை கொண்டு போய் பாவிகளுக்கு மத்தியிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனுடைய பரிசுத்தமான ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணித்து விட்டாள். பாவம் நிறைந்தவர்களுக்கு மத்தியில சாமுவேல் தேவனுடைய மகா கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஞானத்திலும் நாளுக்கு நாள் அவன் வளர்ந்து பெரியவனாகி தீர்க்கதரிசியாக உருவானான். முக்கிய காரணம் தாயின் ஜெபம். தாயின் ஜெபத்தினுடைய பாதுகாவல் பிள்ளையை நியாயாதிபதியாக்கியது, ஆசாரியனாக்கியது, தீர்க்கதரிசியும் ஆக்கியது. பாவம் நிறைந்த மக்களுக்கு மத்தியிலும் கூட வாருங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம், விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக.
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பெற்றோர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் வாழ வேண்டும், அன்போடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அவருடைய முன்மாதிரிதான் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய வழியிலே வழிநடத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை அருளுங்கப்பா. ராஜகுமாரர்கள் தான், சௌந்தரியவான்கள் தான், நல்ல ஞானிகள் தான், இருந்தபோதிலும் கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பரிசுத்தத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். வாலிப பிராயத்திலே இடறி விடாமல் தங்களை தாங்களே காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. தானியேலினுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்தது. அவனை சுற்றி இருந்தவர்களுக்கு நல் வழியை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தலைவனாக அவனை மாற்றியது. ஆனால் இன்று எங்களில் சில பேர் கொஞ்சம் அழகு இருக்கிறது என்பதற்காக, கொஞ்சம் படிப்பு இருக்கிறது என்பதற்காக, பணம் இருக்கிறது என்பதற்காக, அல்லது தாய் தகப்பன் நல்ல பதவியில் இருக்கிறார்கள், அந்தஸ்தில் இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று பெற்றோரின் அதிகாரத்தை பதவியை பயன்படுத்தி பிள்ளைகள் ஆண்டவரே கெட்டுப்போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட வழியில் எங்கள் பிள்ளைகள் போகாதபடி கிருபை அருளுங்க. எங்கள் பிள்ளைகளை சுற்றி உம்முடைய பாதுகாவலை நீர் அருள வேண்டும் என்று ஆண்டவரே உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.